உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சினா நீ எதுக்கு எம்எல்ஏ வருங்க? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சு படு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு? எதுக்கு எம்எல்ஏ வருங்க? அவன் உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கு தெரியாம சாராயம் கட்சிக்கானாங்க இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோயந்தராஜ். நீங்க சொல்லுங்க, எந்த தவறையும் பணத்தை வச்சு கூட முடியும், எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு கூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க போய் நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்கிறீங்க? லெனின் கேட்கிறாருல, பைத்தியக்காரங்கையில நாடு இருக்கா, அந்த பைத்தியக்காரங்கையில நாட்டை கொடுத்த பைத்தியக்காரங்க வேண்டானே இந்த பைத்தியக்காரங்க தான். பாஜக சாதி மதம் என்ன கண்கள், நாங்க சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள், அது ரெண்டுக்கு நிறைய தூரம் 10,000 கிலோமீட்டர் தூரம். அதுல எங்க ஐயா சந்தோஷ் சொல்ற கருத்தை நான் அதுக்காக நீங்க இந்த சாதி அடையாளத்துக்கு இந்த குறிக்கு பச்சை கயிறு மயில் அடையாளம் என்ன அடையாளம்? என்ன அடையாளம் கேட்கிறேன். மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இப்படி அடையாளமா? எப்ப வந்தது சாதி? எப்ப வந்தது மதம்? எது என்ன அடையாளம்? ஏன் முகத்தை பார்க்க முந்து பார்த்துட்டு தனி யார் கற்பிக்கிறது? எதை நோக்கி கொண்டு போற? எத்தனை தலைமுறைக்கு 15-16 வயசு போய் கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டி கிடக்குறான். அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா? சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு, அந்த தவறை செய்யறவனுக்கு சட்டப்படி நிவாரண தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற, சட்டப்படி கொடுக்குற, அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு கிடையாது, அளவு இடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியும். சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை உலகில் முதலாக நாகரிகம் அடைந்த ஒரு பண்பட்ட ஒரு இனத்தை உலகத்துக்கு எப்படி காட்டிட்டாங்க. இன்னைக்கு கூட நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் விஷச்சாராயம் குறித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள். நீங்க இப்படிதான் பார்க்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு செத்தவர். பயிர் வாடிடுச்சுன்னு, மழை இல்லாம பயிர் செத்து போச்சுன்னு விஷம் குடிச்சு செத்தவனுக்கு ஒண்ணு இல்லை. அந்த சமயத்துல உங்களுக்கு தெரியும், 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வரப்புல இருந்து மரத்திலே தூக்குறது வேட்டியுமே கைகாம 450 பேர் மீனவர்கள், 850 பேர் இதுவரை இந்திய கடலுக்கு நெத்தியில 10 ரூபா பொட்டு காசு வைப்போம்ல, அந்த காசை கூட நீங்க செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னா நாங்க போனோம். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கோங்க, வயிற்று பசி கூலிக்கு தானே போனோம். சுட்டு கொண்டாடுற இதே சந்திரபாபு நாயுடு 20 பேர் கிடந்தோம்ல, நீங்க கொடுத்த நிவாரண தொகை என்ன? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சந்ததி இல்லை, வறுமையில தானே போனோம். உன் நாட்டுக்குடி தானே. சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நீங்க இழப்பீடு கேட்டு வாங்கிருக்கணும், நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணி செய்ய. இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு படையில போய் சேர்ந்து, இந்திய ராணுவத்துல சேர்ந்து, சண்டையில சேர்ந்து திருமணம் நீங்க எவ்வளவு வெங்கல பதக்கம், வெள்ளி பதக்கம் வாங்கிட்டு வந்தா எத்தனை கோடி? நாட்டின் பாதுகாப்பு, நாட்டை பாதுகாக்க பாதுகாக்க நாடு எப்படி இந்திய நாட்டு இதே சரத்தில் அரசு இந்திய அரசு அவங்க கொடுத்த நிவாரணம், அந்த மாநில அரசு கொடுத்த நிவாரணம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாராயம் குடிச்சிருக்கா? சாராயம் தூத்துக்குடியில 37% இப்ப நடந்துருக்கு. உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு 100 ஆடு அதோட பொருளாதாரம் எத்தனை மாடு இருக்கு, எத்தனாயிரம் ஏக்கர் வாழை செஞ்சு, எவ்வளவு கருத்து பின்னாடி என்ன நீங்க நிவாரணம் என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்களா? இது என்ன? இது அறிவார்ந்த சமூகம் தானா? இது படிச்சவங்க இருக்கிறது தானா? நாடு தானா? இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்க? அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா? சரி கொடுக்க. அப்படின்னா இவ்வளவு காலம் சாராயம் வித்தவன் சம்பாதிச்சாங்க, அவன் சொத்தை பறிச்சா, அந்த சொத்தை வித்து அதுல 1 கோடி வந்தா கூட 1 கோடி கூட நாங்க கேட்டா கேட்டு யார் காசு எடுத்து யார் 9 லட்சம் கோடி உனக்கு கடன்
போக்குவரத்து தொழிலாளனுடைய நிலுவத்தை அவன் பிடித்த பணம் 7,500 நீ திருப்பி கொடுக்க மாட்டவன்ட்ட காசு இல்ல. சம வேலை சம ஊதியம் ஆசிரியர் பெருமக்கள் போராடுறதுக்கு உனக்கு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, ஏன்னா காசு இல்ல. அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு வந்து ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்ல. குடும்ப தலைவிக்கே 1000 ரூபாய் தான், குடிச்சு செத்தா 10 லட்சம், அப்புறம் பிக்சட் டெபாசிட், அப்புறம் மாசம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? இன்னைக்கு எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்ப நீங்க போய் மருத்துவமனையில படுத்தா, சாராயம் குடிச்சு படுத்து மருத்துவமனையில வைத்தியம் பாக்குறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாரம் குடிக்கல, போன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல, அதுல வாங்கி குவாட்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். அது ஊதுனா சரக்கு வாட சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம் அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு. அவன் 50,000க்கு வந்து படுத்து கிடக்கான். குணமாயி போனா 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டுல மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறை? இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது. இதே இது பீகார்ல நடந்தது. நிதிஷ்குமார் சொன்னது கள்ளச்சாரம் குடிச்சு சேர்த்தாலாம் நான் நிவாரணம் தருவேன். உன்னை யார் போய் குடிச்சு? நீ கொழுப்படுத்து குடிப்பான், அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்க விற்பான். நேத்து இன்னைக்கு நடக்குது. ஏங்க, ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற, ஆரஞ்சு அலர்ட்னு போடுற. அங்க ஏற்கனவே மரக்கணத்துல சேர்த்துட்டான் 19 பேரு. 1,90,00,000 நீங்க கொடுத்துட்டீங்க. அப்பவே நீங்க எச்சரிச்சு நீதிபதி கேட்கிறாரு, அப்ப நாடெங்கும் நீ எச்சரிச்சிருக்கணும்ல. அந்த மரணம் உனக்கு முன்மா அது தெரியாம நடந்துட்டு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாம நடந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்க சொல்ற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்க உள்ளூர்ல கமிஷனர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்க மட்ட செயலர் இருக்காரு, மாவட்ட செயலர் இருக்காரு. நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிர்வாகிகள் இருக்கிறீங்க. உங்க யாருக்குமே தெரியாதா இங்க சாராயம் விற்கப்படுதுன்னு? சொல்லுங்க. தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கும். தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்கும். அப்ப சாவலே புனித சாவ சாராயம் குடிச்சு சாகிறது. இது ஒரு சரித்திர நிகழ்வு தான். அப்படித்தானே வருது. நீங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதா படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்ல, அது கொலை இல்லை. என்ன செய்யறது? எங்க அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? நம்ம போய் இப்ப என்ன சொல்றது? எங்க அண்ணன் போயிட்டு அவங்க பயன்படுத்துறாங்க. எங்க அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எடுக்கிறீங்களோ, மினிட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க. இதே நீங்க மதுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுட்டா, இதே ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க் மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா. இப்ப நாங்க அதை காட்டினா ஏன் வாய முடிறீங்க? நீங்க சொன்னதுதான் நாங்க செய்யுங்க. கல்லுக்கடை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படி நிறுத்திட்டு நீ? ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேற? கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் பட்டே வித்தவன் ஒருத்தனை காட்ட நாங்க போயிடுறோம். அப்படி எப்படி போயிடுறோம் சொல்லு? கல்லு உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்கள்ல இருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அப்பையும் அதிகமான கல் ஒன்று பேசிக் கொண்டிருந்தாங்க. அது எங்க மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம் புளிச்சாரு, கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிறா. அது எவ்வளவு பெரிய மூலிகை, இயற்கையின் அருண் கூட. அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்துல இல்ல? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சிருது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது, அங்க சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுன்னா 2 சம்பை குடிச்சானா 20 ரூபாய்க்கு 2 சம்பை குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை, சுண்டல், இது ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட் இங்க மெடாஸ் இருக்கு, அங்க பெரிய எல்லாம் இருக்கு. அம்மா கனிமொழி பேசுனதே இருக்கு. நாங்க ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்க திமுகவிலேயே அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதுல
எனக்கு ஒண்ணும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானுங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு மேலே வருங்க? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு. எதுக்கு மேலே வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் தான் மாறியாச்சா கோவிந்தராஜ் காட்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரிய இது எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரை ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேருமா ஊழல் போட்டாங்க. அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டானே இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளவு பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்றேன், அதே குற்றச்சாட்டை எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டு 2 சட்டமன்ற உறுப்பு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு. நான் இங்கதான் இருப்பேன் 12 நாள். ஏன் வந்து கையில கூட கொடுக்க சொல்லு. கரை படிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடருக்கு அதை போட்டு கல் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்துல இல்லைங்க, ராஜாஜி காலத்துல இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்துல இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்குற, நீங்க சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கொடு. ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலை, ஒரு நொடி அவ்வளவுதான், முடிஞ்சு. இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்க சாத்தா நீங்க வித்தா நல்ல சாராயம், தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராயம். இவ்வளவுதான் வேற என்ன? அவனா தெளிவா சொறாருங்க. வித்துரு 500 ரூபாங்க மூடதுக்குற வேலைதான் கூலி. 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனா 400 ரூபா போயிருது. புள்ள குட்டிகளுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா. 2 பொட்டலம் முடிச்சா 120 போயிருது. மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டுல கொடுக்க முடியுதுன்னு. நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த? அதனால 60 ரூபாய்க்கு போறேன். எதுல அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு? சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த ஓரத்துல உருள் போட்டு விற்க போறீங்க? ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று. சரி, இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க. நீட்டை கொண்டு வந்த மகாராசையார் காங்கிரஸ் நீங்கள் தானே. எது ஒண்ணு பேசுறதுக்கு தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. நீ சொல்றீங்களா? அதையெல்லாம் மீறிதான் ஜெயிக்க போறோம். ஓட்டு எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது. எங்களுக்கு திமுகவும் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க. அதை பத்தி பேசவே நான் தயார் இல்லை. எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது. அது வேற. நாங்க எதிரியா கருதுறது திமுகவை தான் இந்த களத்துல. அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியமா? புரியுதா? அனைத்து கட்சிகளும் வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க. ஆனா ஒரு இந்த கேள்வியில அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். வலிமை மிக்க காவல் படை நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும். போலீஸ் விசாரணையில பிரச்சனை என்ன? நீங்க சிபிசிஐடிக்கு மாத்திருக்கீங்க. எத்தனை வழக்கம் மாத்திருக்கீங்க?
தங்கச்சி ஸ்ரீமதியில இருந்து உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இருந்து சிபிசிஐடி ஆர்ட் இருக்கு, அதுவும் முதலமைச்சர். இப்ப எனக்கு இட்லி வேணாம் அம்மான்னா, இட்லி வேணான்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தோசை ஊத்துட்டா சரி, மாவு அதே மாவு தான், ஊத்துற மாஸ்டர் அது சேம் மாஸ்டர் தான். ஒரே மாவு ஒரே மாஸ்டர். அந்த போலீஸ் விசாரிச்சா என்ன, சிபிசி இது வரைக்கும் சிபிசிஐடி விசாரிச்சு நேர்மையாக இது கொடுத்து அப்படி நடவடிக்கை கொண்டு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன, எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க? சரி, சிபிஐ விசாரணையில நேர்மையான ஒரு விசாரணை சொல்லுங்க. சிபிஐ இருக்கும்போதே என்ஐஏ வந்துச்சு. சரி, வேணா என்ஐஏ விசாரணைக்கு என்னப்பா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போங்க. ஏன்னா சிபிஐ சரியில்லைன்னா பத்தாதுன்னு தான் நீங்க என்ஐஏ கொடுத்துருக்கீங்க. அது காவல்துறை விசாரணையில இருந்து சிபிசிஐடிக்கு மாத்துறோம்னா மாத்திரியலா, ஏன் மாத்திரியலான்னு தான் நீங்க கேட்கணும். ஏன் இந்த விசாரணை என்ன? நான் உங்ககிட்ட வெளிப்படையா கேட்கிறேன். வித்திருக்கான், குடிச்சிருக்கான், செத்துருக்கான், தெரிஞ்சிருச்சு. குற்றம் நிகழ்ந்திருக்கு, செத்துருக்கான், முடிவு தெரிஞ்சிருச்சு. இனி நடவடிக்கை தான் எடுக்கணுமே முடிய விசாரிக்கணும். கோகுல்தாஸ் தனி நீதிபதி விசாரிச்சு 3 மாதத்துக்குள்ள அறிக்கை. அது ஏன் 3 மாதத்துக்குள்ள? 3 மாதம்லாம் மறந்துடுவான். போய் கள்ளக்குறிச்சியில் கேளுங்க, அந்த கட்சிக்காரன் கேளுங்க, கருணாபுரத்து கேளுங்க, அது தளபதி பார்த்து பாருங்க. அங்கங்க நான் திமுக கைக்கூலி இருக்கும், அது என்ன பண்ணும், தளபதி பார்த்துப்பாங்க. நாங்கெல்லாம் போராட்டத்துக்கு போவோம், 2 பேர் உள்ள இருப்பான். அவன் அப்பெல்லாம் பேசக்கூடாது, அங்கிருந்து சவுண்ட் விடும், அதெல்லாம் தேவையில்லாத அப்படின்னா, ஏய் போப்பா அப்படின்னு. எல்லா இடத்துலையும் இப்படி ஆள் வச்சுக்கிட்டு நீங்களே பாருங்க, குற்றம் நிகழ்ந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. இப்ப தங்கச்சி ஸ்ரீமதிக்க செத்துட்டா, எப்படி செத்தா? நீங்க தற்கொலைங்கிறீங்க, நாங்க கொலைங்கிறோம், இவ்வளவுதானே. அதை விசாரிச்சு சொல்றோம்னு. நாங்க ஒரு கிராமம், ஒரு கல்வி, இது எதுக்கு இவ்வளவு நாளா இருக்கு? ஒரு கிராமத்து மக்களை விசாரிக்கிறது. குற்றம் வெளிப்படையா தெரிஞ்சிட்ட பிறகு ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்றாருல, உள்ளங்கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு அப்படின்னு. அந்த உள்ளங்கை புண்ணு உங்கதே வசனத்தை திருப்பி சொல்றேன், எதுக்கு இப்ப கண்ணாடி? கொடுமை தானங்க இதெல்லாம். இந்த இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு வந்து நீங்க அருணா ஜெகதீசன் மூலமா ஒரு விசாரணை கமிஷனை போட்டீங்க. அந்த விசாரணையில வந்து 3 மணி நேரம் நின்று விளக்கம் சொன்ன ஒரு கட்சி தலைவர்ல நான் தான் இருக்கேன். நான் இருக்கு 3 மணி நேரம் நான் அதுக்கு விளக்கம். அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்கிறதே வெளியில தெரியாம வச்சிருந்தீங்க. அங்க வேலை செஞ்ச ஒரு நல்ல பிள்ளை எடுத்து வெளியிட்டான் பாருங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தாக்கல் பண்ண எந்த நடவடிக்கை இல்லையே. ஐயா நீதிபதி சங்கர் தலைமையில நீட்டுக்கான ஒரு விசாரணை போட்டீங்க, அவர் அறிக்கை தாக்கல் பண்ணாரு. என்ன நடந்திருக்கு? 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க? சேலம் மாநாட்டுல ஒரு ஓரத்துல வச்சிருந்தீங்க. அதுக்கப்புறம் அது எங்க, யார்கிட்ட கொடுத்தீங்க? பிரதமரை போய் உங்க அப்பா சந்திச்சாரு, நீங்க சந்திச்சீங்க, எல்லாரும் சந்திச்சீங்க. நீங்க அந்த அப்ப போய் கொடுத்தீங்களா? அந்த பாருங்க எத்தனை லட்சம் பேர் அதுக்கு எதிராக இருக்காங்க, கொடுத்தீங்களா? இப்ப 40 உறுப்பினர் வச்சிருக்கீங்களே, ரோட்ல இறங்கி நீட்டுக்கு எதிராக போராடுங்க, அங்க பாராளுமன்றத்தை முற்றிட்டு போராடி கதறடிங்கிற. அப்படி ஏதாவது நடக்குதா? என்ன கழிவு ஊத்தினாலும் மாணவர் ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் அதெல்லாம் இருக்கணும்ல. இருந்தா தானே அதுக்கு ஏதாவது வரும், நடவடிக்கை இருக்கும். எந்த தவறையும் பணத்தை வச்சு மூட முடியும், எத்தனை பிண விழுந்தாலும் பணத்தை வச்சு மூட முடியுங்கிற எண்ணம் இருக்கிறவங்க போய் நீங்க என்ன நேர்மை எதிர்பார்க்குறீங்க? லெலின் கேட்கிறாருல, பைத்தியக்காரங்கையில நாடு இருக்கடா, அந்த பைத்தியக்காரங்கையில நாட்டை கொடுத்த பைத்தியக்காரங்க எவன்டானே? இந்த பைத்தியக்காரங்க தான். அதை நான் ஏற்கிறேன். எங்க ஐயா சொல்லியிருக்காங்களே, அந்த கருத்தை ஏற்கிறேன். எங்க ஐயா கொடுத்த நோட்டீஸை எனக்கும் கொடுக்கும். பாஜக வந்து சாதி மதமும் என்ன கண்கள், நாங்க சமூகத்தின் கொடுமையான கொடிய புண்கள்ங்கிறோம். அது 2க்கும் நிறைய தூரம், 10,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதுல எங்க ஐயா சந்தர் சொல்ற கருத்தை நான் ஒத்துக்கிறேன். சீருடைன்னு ஒண்ணு கொண்டு வந்தது பெருந்தலைவர் வந்து, ஏற்றதாழ்வு, ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், சாதிய பாகுபாடு, வர்க்க வேறுபாடு கூடாத சீருடை, ஒரே மாதிரி உடைபிடித்து வரணும் அப்படின்னு கொண்டு வந்தது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த முறையை பின்பற்றும். நீதிமன்றங்கள், அரசு அலுவலகங்கள்ல சாமி படங்கள் வைக்கிறது, இது மாதிரி வைக்கிறது, இதுகளெல்லாம் தூக்கணும். பொதுத்தலம் தான் அது. உங்க வீட்டுல பூஜாரியில வச்சுக்கிறீங்க, நீங்க எதை வேணாலும் கட்டிக்கிறீங்க. அதுக்காக நீங்க இந்த சாதி அடையாளத்துக்கு இதை குறிக்கும் பச்சை கயிறு, கயிறுல மயிர் அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம் இருக்கு? என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்கிறேன்.
மொழியின் அடையாளத்தை விட உனக்கு இது பெரிய அடையாளமா? எப்ப வந்தது சாதி? எப்ப வந்தது மதம்? எது என்ன அடையாளம்? ஏன் முகத்தை பார்க்க முதுவை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? யார் கற்பிக்கிறது இதெல்லாம்? எதை நோக்கி கொண்டு போற? எத்தனை தலைமுறைக்கு? 15-16 வயசு போய் கத்தி எடுத்துட்டு ஜாதிக்காய் வெட்டிட்டு கிடக்குறான். அடுத்த தலைமுறைக்கு நெஞ்சுக்குள்ள நஞ்சா? அப்ப எதுக்கு பெரியார் உங்களுக்கு? எதுக்கு அம்பேத்கர்? எதுக்கு சிங்காரவேலர்? எதுக்கு சிவானந்தம்? எதுக்கு ரெட்டமலை சீனிவாசன்? எதுக்கு அயோத்தியாச பண்டிதர்? எதுக்கு ஜீவானந்தம்? எதுக்கு காமராஜர்? எதுக்கு முத்துராமலிங்கத்தர்? எதுக்கு சாதி வேணாம்னு பேர் இத்தனை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாடினவன் பைத்தியக்காரன். அப்போ எல்லாரும் பாடி கிழிச்சு எல்லாரும் பாடிட்டான். யாரு மேல கீறினாலும் ரத்த ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான் கடைசி எங்க தாத்தன்னு பாடிட்டான் பட்டுக்கோட்டை. என்ன 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 நடந்திருக்கு? மாறுது. முன்பு புத்தர் வந்தார், பிறகு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். என்னென்னமோ சொன்னாங்க, எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டார் பட்டுக்கோட்டை நம்ம தாத்தா. அவங்களெல்லாம் கிழிச்சு ஒரு எரியிற காலம் எங்களுக்கு ஒரு நாள் வரும்ல. இன்னைக்கு நீ ஊராட்சி மன்ற தலைவர் இருக்க கிழிச்சு எறிகிற, அது நிரந்தரமா உனக்கு இந்த நாற்காலி அப்படி இருக்குதா? பூரணம்னு சொல்லாது, முழுமையான. நீங்க ஏன் பூரணம்னு உங்களுக்கு தமிழ்ல சொல்லலையா? பூரணம்னு ஏன் சொல்றீங்க? பூரணம் ஜம்பூரணம், முழுமையான முழுமையான மதுவிலக்கு வேறு. எங்க அண்ணன் கேட்கிறாருல, அது பல காலமா தான் வலியுறுத்துறோம். வலியுறுத்துற சாதி வாரி கணக்கெடுப்பு தான் வலியுறுத்துறோம். நாங்க இங்கிட்டு வலியுறுத்துறோம், அவங்க அங்கிட்டு வலியுறுத்துறோம். மத்திய அரசு எடுக்கணுங்க. நீதிமன்றமே சொல்லுது தெரியுது, மாநில அரசு கையிலே இருக்கு, அவங்க எடுக்கலாம். நிதிஷ்குமார் யாரை கேட்டு எடுத்தாரு? மத்திய அரசு கேட்டு எடுத்தாரு. சந்திரபாபு நாயுடு வந்தவன எடுக்க போறேன், மத்திய அரசு கேட்டு எடுக்க போறாரு. கடத்தி விடுறதுக்கு இப்ப இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நம்ம நெருக்கி விட்டோம்னா ஆளுநருக்கு பரிந்துரைத்திருக்கிறோம், அவன் தான் கையெழுத்து போட மாட்டேன்னு தெரியுத. அப்புறம் நீ ஏமாத்தி விடுறதா? நாங்க அவர் போல நாங்க என்ன பண்றது? தெரிஞ்சுக்கிச்சுல. ஏங்க இமெயில், இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம்லாம் வந்த காலத்துல போஸ்ட் மாஸ்டரை கொண்டு நீங்க முதலமைச்சர் ஆகினீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு போஸ்ட் மாஸ்டர், இல்லைன்னா சாராய தொழிலதிபர். இந்த கள்ளக்குறிச்சிய சாராய குறிச்சியா மாத்திரத்தை தவிர நீங்க சாதிச்சது என்ன? சொல்லுங்க, என்ன இருக்கு சொல்றதுக்கு? இதை சொல்வதற்கு இருக்கா உங்களுக்கு மனசாட்சி? அதான் எங்க என்னங்கய்யா நீங்க சொல்லுங்க. இப்பதானே வந்திருக்கோம், 12 நாள் இருக்கு, பெரிய கச்சேரி இருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் இருக்காது, கடைசிக்கு விலை ஏறும். 5000 10,000 வரைக்கும் ஒரு ஓட்டுக்கு போக வாய்ப்பு. ஏன்னா ஒரு அமைச்சர் 20 கோடி போடணுமா, அது எல்லா அமைச்சரும் இங்க வரணுமா. அது முதல்ல கொஞ்சம் அமைச்சர்கள் வேலை செஞ்சா போதும்னு நினைச்சிருக்காங்க. சீமா வேற நிக்கிறான். ஒருவேளை அதிமுக தேமுதிக அவனுக்கு போட்டுருச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுனால இப்ப 20 கோடி முதலீடு பண்ணி ஒவ்வொரு அமைச்சரும் வேலை செய்யணும். இருட்டு வீட்டுக்குள்ள திருட்டுக்கொல்லி பிடிப்பாங்கல்ல, அந்த கதை தான் நடக்கும். யாராவது வந்து எங்களை மாதிரி மேடை நின்று என் தங்கச்சி போல எங்களை போல நின்று பேசணும். பேசப்படும்னா என்ன? பணம் அள்ளி வீசப்படும். ஏன்னா கள்ளச்சாராய் சாவு வந்து எங்களை பாதிக்கல அப்படின்னா அவங்க காட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் தார்மீகமும் அவர்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க சத்தியவான்கள், உத்தம புத்திரர்கள். அதுல உங்களுக்கு தான் எரிச்சலா இருக்குன்னு நினைக்கிறேன். தம்பி அண்ணனை வந்து பாசத்துக்கு அன்பிற்குரிய அண்ணனுக்கு சொல்றதுல உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஏங்க அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு புகழ்பெற்ற நடிகர், நான் ஒரு கட்சி தலைவரும் இருக்கிறேன். நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறதா தெரியுமா தெரியாதா? அண்ணன் இல்லைன்னு ஆயிருமா, தம்பி இல்லைன்னு ஆயிருமா? ஒரு பாதை, நான் ஒரு பாதை. இருக்கலாம். இந்த
சரி, பார்த்து இறந்தவர்கள்லாம் உயிர்ப்பிச்சிருவாரா? உயிர்ப்பிச்சிட போறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எப்பவுமே தவறை ஒத்துக்கொண்டு தொடர்வண்டி விபத்துக்கு பொறுப்பேற்று விலகி மத்திய லால்பதி சாஸ்திரி மாதிரி தலைவர்களா இருக்கு. குறைஞ்சபட்சம் சட்டமன்ற உறுப்பினர்களாவது விலகி இருக்கலாம்ல. என் தொகுதியில நடந்துருச்சு, நான் வருந்துறேன் அப்படின்னு விலகி இருந்தா அது ஒரு நேர்மையாவது பார்க்கப்படும். நீங்க, நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், கண்ணுக்குட்டிங்கிற அந்த கோவிந்தராஜா அவருடைய அம்மா ஜானகியா, விஜயாவா, விஜயா, இவங்களை பார்த்தா இவங்க இவ்வளவு பெரிய அதிகார கட்டமைப்பை மீறி இந்த கள்ளச்சாராயத்தை வித்துற முடியும்னு உங்களால நீங்க நினைக்கிறீங்களா? எதுவுமே தெரியலேன்னு சொல்றதுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம்? எதுக்கு இவ்வளவு படை, இவ்வளவு நிர்வாக கட்டமைப்பு, இதுக்கு ஒரு முதலமைச்சர், இதுக்கு ஒரு உளவுத்துறை, இதுக்கு ஒரு உள்துறை, இதெல்லாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. விலகிட்டார், சகிக்க முடியல, போயிட்டாரு. அதானே? இல்ல, அவன் அதுக்காக தான் போனேன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக எல்லாம் போறதுன்னு சொல்றதுக்கு சீமான் மாதிரி எல்லாத்துக்கும் துணிச்சு நிக்கிறாளா? அதிகாரி அவர் எவ்வளவு நெருக்கடி இருக்கும். எங்க அண்ணன் கமலஹாசனுக்கு இது தேவையா? ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது? அந்த கருத்தை எப்படி பாக்குறது? எல்லாரும் என்கிட்ட கேட்கறாங்க, என்னங்க ஆச்சு உங்க அண்ணனுக்கு, ஏங்க அப்படி பேசிட்டாரு? நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றேன்? நாங்க சிறு வயதுல இருந்து அவரை நேசிச்சு மதிச்சு வளர்ந்த பிள்ளைகள் நாங்க. அவருக்கு இனிமே ஒரு புகழ் வேணுங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அளவுக்கு புகழ் பெற்ற இங்க ஒன்றும் கலைஞன் ஒன்றும் இல்லை, ஒருத்தர் இல்லை. அவர் உலக புகழ் பெற்றுட்டார். ரெண்டாவது, அவர் சொல்ற கருத்தை பாருங்க. குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமா குடிங்க, அளவா குடிங்க. அப்பன்னா என்ன பண்ணும்? எங்க அண்ணன் மாதிரி ஒரு 50 பேரை போட்டு அளந்து குத்துங்கன்னு சொல்லி அளந்து அதை எங்க அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும். ஏங்க, அவன் குடிக்க போறான், படிச்சுக்கிட்டா இருப்பேன், படிச்சுக்கிட்டது என்னப்பா அதெல்லாம் படிச்சுட்டு கருமம் என்னத்தையாவது சொல்லு. ஐயா ஸ்டாலின் வந்து சிறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு தூக்கமே வரல. ஒண்ணும் இல்லைங்க, அந்த பொட்டலத்துல போடுங்க, நல்லா நிம்மதியா தூங்கலாங்கய்யா, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது யாரோ ஒரு சார், அதே மாப்பிள்ள அங்க போகாத ஒண்ணும் கிடையாது, இங்க வா டாஸ்மார்க், அது ஒண்ணும் கிடையாது. சாராயம் 10 lakhs உடனே கிரெடிட் ஆகிடுறாங்க. இன்சூரன்ஸ்லாம் என்னங்க, அதெல்லாம் மாசம் மாசம் நம்ம கட்டிட்டு செத்ததுக்கு அப்புறம் தருவாங்க. இது இமீடியட்டா கிரெடிட் ஆகிடும் 10 lakhsங்கிறான். நீங்க எல்லாம் தான் நான் இதை சாடி பேசணும். ஒண்ணும் எனக்கிட்டே கேட்டுட்டீங்களே, நீங்க எல்லாம் விமர்சிக்க மாட்டீங்களே, என்னத்த பேசுறீங்க? சும்மா எங்களுக்கு அது இல்லை, வேணும் அது இல்லை. எனக்கு அதுல வந்து என் தம்பி எல்லாம், எனக்கு நான் மரக்காணத்துக்கும் போல இது வரல. நீ எல்லாரும் போனாங்களே, நான் போன இடத்துக்கு எல்லாரும் வந்தாங்களா? 8 வழிச்சாலை வேணாம் நீ வந்தியலா? நான் போராடி ஜெயிலுக்கு போனேன், நான் என் தம்பி வந்தியலா? நான் ஸ்டெர்லைட்டுக்கு போராடினேன், நான் அந்த இது அணு உலைக்கு போராட போனேன், நான் நீத்தனுக்கு போராடினேன், எல்லாத்துக்கும் போராடினேன். வானூர் நிலையம் பரந்தூர்ல வேணாங்கிறேன். இன்னும் வேணாம், இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் இல்லை. பைத்தியக்காரங்களா? இண்டிகோன்னு ஒண்ணு மதுரைக்கு 24,000, திருப்பி ஒரு 24,000, 50,000 ஒரு நாள் நான் பறந்து போக. அது அவர் எடுக்கிறதா நேரம், அவர் சொல்றதான் கட்டணம். ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு? ஒரு ஃபிளைட் தான் இருக்கு. இதுல எதுக்கு 5000 ஏக்கர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டக்கூடாது? ஏர்போர்ட்டி விடணும். 22 ஏரி இருக்குது. சரி, நீ சரியான ஆளு, கட்டிரு பார்ப்போம் ஏர்போர்ட். நான் பவர்ல இல்லை, நீங்க பவர்ல இருக்கீங்க, காட்டிடுறேன். கட்டிருங்க, நம்ம பார்ப்போம். ஒரு தடவை பார்த்துருவோம். 8 வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா? பேனா வச்சுட்டீங்களா? அதே கதை தான் நடக்கும். தேவையில்லாம ஏர்போர்ட் கட்டுறேன், அது பண்றேன், இது பண்றேன், அங்க பண்றேன். 9 லட்சம் கோடி கடனுங்க. வட்டி எவ்வளவு கட்டுறீங்க? வட்டி எவ்வளவு? காவல்துறைக்கு படி அந்த பணி அந்த காசு கொடுக்க முடிஞ்சதா அவங்களால? அவங்களுக்கு தேர்தல் நேரம் அந்த நேரத்தில் பணி செய்யறாங்கல்ல, அந்த காசு அவங்களால கொடுக்க முடிஞ்சதா? கொடுத்துருக்கீங்களா? அப்போ ஆனா சாராயம் குடிச்ச சட்டவனுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. உங்க தவறை மறைக்க இந்த பிணத்தின் மீது பணத்தை கொட்டி மூடுறீங்க நீங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? யார் தர்க்கம் பண்ணுவது? திமுக சார்பில்லையா? இந்த கூட்டணி கட்சிகளா?
என்னோட நேருக்கு நான் அவனை என் தங்கச்சிட்டு தர்க்கம் பண்ணி ஜெயிச்சு போங்க. ஒரு கேள்விக்கு பதில் வச்சிருக்கீங்களா? திறந்த மனதோடு எங்களோட வாதிட தயாரா இருக்கீங்களா? மதுக்கடையை மூட சொல்லி எழுதுறது நீட்டு. ஒரு என் தங்கச்சி அனிதா செத்தவனே நீட்டுக்கு எதிராக நீங்க பேசுனீங்கல்ல, அப்ப மதுக்கு எதிராக பேசுங்க. இத்தனை பேர் செத்துருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் சாவான உனக்கு அப்படி? அங்க 19, இங்க 60க்கு மேல, இன்னும் பல பேர் மருத்துவமனையில் இருக்கா. வருவானா போவானா தெரியல. நீ சொன்னது கணக்கு 69. அரசு இப்ப உண்மையான கணக்கு என்னைக்கு சொல்லியிருக்கு? வெள்ளத்துல 5000 பேர் செத்தா 500 பேர்னு அறிவிக்கும். அதானே வழக்கம். அப்புறம் இதுல போய் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க? இது அரசு கிடையாது, தரிசு. இவங்க குடி எடுக்கிறவர்கள், தாலி அறுப்பவர்கள். இவர்களை போய் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பேசிட்டு இருக்கிறீங்க? நீங்க கேட்டா அது இளம் விதவைகள் இந்தியாவிலே அதிகமா இருக்கிற மாநிலம் உங்க மாநிலம் தான், உங்க ஆட்சியில தான். நீ மனசாரியன் ஒரு ராணுவ வீரன் செத்து வந்தா அவனுக்கு 1 கோடி கொடுத்தாங்க அப்படின்னா, சரி என் விவசாயி செத்துட்டான், உலகத்துக்கு சோறு போடுற உழவர் குடி அவன் செத்துட்டான், சரி இப்ப விவசாயி அவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுப்பான். குடும்பம் இருக்கு. என் செம்மரக்கட்டையை வெட்டணும் போன கூலிக்கு தான் பண்ண, வயிற்று பசிக்கு. என் மீனவ சொந்தங்கள் சுடுவான்னு தெரியுது, போறேன் ஏன் பாரு படகை பறிச்சு பசி குடும்பத்தை காப்பாற்றணும். அவன் செத்து போனான், அவனுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்குற அவ்வளவு. சாராயம் குடிச்சு சாகிறவனுக்கு போய் சட்டப்படி தவறு, அந்த தவறை செய்யறவனுக்கு நீ சட்டப்படி நிவாரண தொகை ஊக்கத்தொகை கொடுக்குற, சட்டப்படி கொடுக்குற. அரசு கொடுத்து ஊக்கப்படுத்துது தவறு செய்யறதுக்கு. நீ அந்த சாராயவாரி கைது பண்ணிடல, அந்த அவன் சொத்தப்புற பறிச்சு வித்து எங்க 1500 பேர் மேல ஏதோ வழக்கு போட்டு கைது பண்ண. நீங்க மரக்கணத்துல இங்க எத்தனை பேர்? இந்த கண்ணுக்குட்டி தான் இத்தனை காலம் வித்து என்ன சொத்து வச்சிருக்கான். அவன் வீட்டை போய் பார்த்தா கோழி கூடு கூட கொஞ்சம் பெருசா இருக்கும் போது. அப்ப வித்தவன் வேற இடத்துல இருக்கான்ல, அவன் சொத்தை பறிச்சு அதுல இருந்து வித்து நீ ஒரு வீட்டுக்கு 50 லட்சம் 1 கோடி கூட கொடு இறந்த குடும்பத்துக்கு. நாங்க ஏதாவது கேட்டா எங்களை கேடு. அது இல்லாம சும்மா மக்கள் காசை எடுத்து கொண்டு கொடுத்துக்கிட்டு நாளைக்கு ஒருத்தன் சாவன் சாராயம் குடிச்சு அவனுக்கு 10 லட்சம். இது என்ன வேலை? நல்ல அணுகுமுறை இல்லை. இது நல்ல ஆட்சியின் நல்ல நிர்வாகம் இல்லை. கேவலம் கேவலம். வேற ஏதாவது